ஷில்பா, அன்னைக்கு நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது உன்னையா பார்த்தோம். எதுக்கு அப்படி கேக்குறிய? இல்ல, மாத்தி அன்னைக்கு இது உங்க தங்கச்சியை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க பொண்ணு பார்க்கும்போது நான் தான் வந்து நின்னேன். அப்படியா? அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு அழகா இருக்கியே. அது இன்னைக்கு போட்டிருக்க மேக்கப் அப்படி, அதான் அழகா தெரியுது. அன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் கம்மி தான். பொண்ணு தானே பார்க்க வரவ, அதனால கம்மியா அஞ்சலி போட்டு விட்டா. இன்னைக்கு நிச்சயம்ல, அதான் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கா. ஓ அப்படியா? எனக்கு என்னவோ வேற பொண்ணு மாதிரியே தெரிஞ்சது. இல்ல இல்ல, நான் தான். ஷில்பா, கல்யாணத்துக்கோ உன் தங்கச்சியே மேக்கப் போட்டு சொல்லு. போடுவா. அவ சினிமால நடிக்க போறாள், அவளுக்கு எல்லாம் தெரியும். அப்படியா? சினிமால நடிக்க போறாங்களா? ஆமா, எந்த படத்துல? பாடெல்லாம் இன்னும் புக்காவே இல்ல. சீக்கிரத்துல சினிமால ஹீரோயினா நடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓஹோ அப்படியா? சரி ஷில்பா, உன் தங்கச்சி படம் நடிச்சா அந்த படத்தை போய் நம்ம தியேட்டர்ல பாப்போம். சரி, பார்க்கலாம். இவிய வேற என்ன நிச்சயதார்த்தம் மாத்தவே மாட்டேங்காவ. ஏன் ஷில்பா, உடனே நிச்சயம் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? நிச்சயம் பண்ணாதானே சோறு திக்க முடியும். ஏன், உனக்கு பசிக்குதா? ஆமா, எங்க அம்மாட்ட அப்பயே பசிக்குதுன்னு சொன்னேன். எங்க அம்மா நிச்சயம் எல்லாம் முடிஞ்சாதான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டா. அதான் இன்னும் தட்டு மாத்தலையேன்னு யோசிச்சுட்டே நிக்கேன். இப்ப மாத்திருவாங்க. மாத்திர உடனே நம்ம சாப்பிட போலாம். நிஜமாவா? ஆமா ஷில்பா, உனக்கு பசிக்குதுல. போட்டோலாம் எடுப்பதெல்லாம் முடியணும்னு சொன்னாப்லே. பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு பசிக்குதுல, நம்ம முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா போட்டோ எடுத்துக்கலாம். சரி, நீங்க ரொம்ப நல்லவரு. எங்க அம்மையை விட நல்ல விதமா பேசுறீங்க. அப்படியா? ஆமா, எங்க அம்மா இப்போதைக்கு சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டா. ஆனா நீங்க நிச்சயத்தட்டு மாத்தின உடனே போய் சாப்பிடலாம்னு சொல்றீங்களே, அதான் நீங்க நல்லவருன்னு சொன்னேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமா, உனக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும்? எனக்கு சாப்பிடுறது மட்டும்தான் பிடிக்கும். என்ன சொல்ற? எந்தெந்த ஐட்டம் சாப்பிட பிடிக்கும்னு கேட்டேன். அதுவா, சாப்பிடுற ஐட்டம் எல்லாமே எனக்கு சாப்பிட பிடிக்கும். ரியலி? ஆமா, திங்கிற பொருள் எதுவா இருந்தாலும் சரி, முதல் ஆளா நான் வந்து நிப்பேன். ரொம்ப காமெடியா பேசுற ஷில்பா. அப்படியா? ஆமா ஆமா. நான் உண்மையதான் சொல்றேன். சரி, கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம முதல்ல எங்க போலாம்? ஊட்டி, கொடைக்கானல், இல்லனா ஃபாரின் எங்கேயாவது போலாமா? முதல்ல நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்களா? என்னது, ஹோட்டலுக்கா? கல்யாணம் முடிஞ்சா எல்லாரும் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லனா வெளியே எங்கேயாவது சுற்றி பார்க்க போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீ என்னடானா ஹோட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற? நம்ம எதுக்கு எல்லாரும் பண்றத பண்ணணும், நம்ம வித்தியாசமா பண்ணுவோமே. நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க, விதவிதமா சாப்பிடணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நீங்க ஃபுட்டியா? குட்டி குட்டிலாம் எனக்கு தெரியாது, சாப்பிடணும்னா தான் தெரியும். அது இல்ல ஷில்பா, நல்லா சாப்பிடுறவங்கள ஃபுட்டின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியா? உனக்கு தெரியாதா? எனக்கு சாப்பிடதான் தெரியும். அப்புறம் வேற என்னெல்லாம் தெரியும்? சமைக்க தெரியுமா? எனக்கு மீன் குழம்பு, நண்டு மசாலாலாம் ரொம்ப பிடிக்கும். சீ ஃபுட் என்னோட ஃபேவரட். உனக்கு செய்ய தெரியுமா? நல்லா சாப்பிட தெரியும். சாப்பிட்றதுக்கு எனக்கும் தான் தெரியும். நான் சமைக்க தெரியுமான்னு கேட்டேன். உங்க அம்மா அன்னைக்கு நல்லா சமைப்பேன்னு சொன்னாங்களே. எங்க அம்மையா? ஆமா ஷில்பா, நீ நல்லா சமைப்பேன்னு சொன்னாங்க உங்க அம்மா. அது வந்து ஐயோ, எங்க அம்மா இவர்கிட்ட இப்படி சொல்லி வச்சிருக்காளே. இப்ப இவர்கிட்ட நான் என்னத்த சொல்ல? ஆமான்னு சொல்லலாமா, இல்லன்னா இல்லன்னு சொல்லலாமா? யாடா கூடமா ஏதாவது சொன்னா அம்மா ஏசுவா. உண்மை சொல்லலன்னா இவரு வருத்தப்படுவாரே. அதான் இவர் வீட்லயே நிறைய வேலைக்காரவி இருக்காவளே. எனக்கு சமைக்க தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன, பொதுவா ஒண்ணு சொல்லுவோம். என்ன ஷில்பா, என்னாச்சு? பேசிட்டே இருந்த அமைதியாயிட்ட. அது இப்பதான் எங்க மைனி கிட்ட இருந்து சமைக்க கத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிடுவேங்க. அப்படியா? பொய் சொல்லாம உண்மையை சொல்லியிருக்கியே, எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே உன் கூட பேச ரொம்ப பிடிச்சிருக்கு ஷில்பா.
நான் கூட சிடுமுஞ்சா இருப்பியோ ஒழுங்கா பேச மாட்டியோன்னு நினைச்சேன். ஆனா நீயும் என்னைய மாதிரி ஃப்ராங்கா பேசுற. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கும் பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஷில்பா. எங்க தட்டு மாத்த போறாவே? நிச்சயத்தட்டு மாத்தின உடனே சாப்பிட போலாம். சரிங்க. ரொம்ப நல்லவரா இருக்காரே. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சமந்தி தட்டை மாத்திருவோமா? சரி சமந்தி. ஏங்க தட்டை பிடிங்க. இந்தாங்க தட்டை வாங்கிக்கோங்க. சரி சம்மந்தி தாங்க. மைனி நாங்க இந்த தட்டை வாங்கி அங்க வைங்க, அந்த தட்டை தாங்க. சரி குழந்தை. சம்மந்தி நாங்க தட்டை வாங்கிடுங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா நிச்சயம் முடிஞ்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம். பொண்ணு மாப்பிள்ள கூட போட்டோ எடுக்காதவே எடுக்கட்டும். அம்மா ஷில்பா பசிக்குதுன்னு சொன்னா முதல்ல சாப்பிட்டுறோம். சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா போட்டோ எடுக்கலாம். மாப்பிள்ள வேண்டாம், எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, முதல்ல போட்டோ எடுங்க. அதுக்கு பிறகு தனியா உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் நான் சாப்பிட வைக்கேன். இல்லங்க அத்தை, ஷில்பா பசிக்குதுன்னு சொல்றா. பசியோட எவ்வளவு நேரம் நிக்கிறது, முதல்ல சாப்பிட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து நின்று போட்டோ எடுத்துக்கலாம். இல்ல மாப்பிள்ள, போட்டோ தான் முதல்ல. வேண்டாத்த, சாப்பிட்டுட்டு வந்து போட்டோ எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமந்தி இருக்கட்டும், பிள்ளைகளை சாப்பிடட்டும், அது வரைக்கும் பசிக்கும்ல. சமந்தி வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம். முதல்ல சோத்து முட்டை சரியான சோத்து முட்டை. மாப்பிள்ளாட்ட போய் எப்படி கேட்டிருக்கா பாரு. நிச்சயம் முடிஞ்ச உடனே நான் சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தோம். இவ அவர்கிட்ட பசின்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் அவர் போட்டோ கூட எடுக்காண்டா முதல்ல சோத்தை தின்றுவான்னு சொல்றாரு. ஏன்னா இவன் இப்படி இருக்காளோ தெரியல. சரியான சோத்து மாடு. சோறுனா போது உளுந்துருவா. ஒரு பிள்ளைகள் எவ்வளவு விவரமா இருக்கு. இது சோத்து பானையால இருக்கு. இத வச்சுக்கிட்டு ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் முடிச்சு அனுப்பியதான் நம்மளுக்கு நிம்மதி. நம்மளால 4 மிதி விட்டு இதை வளர்க்க முடியல. போற இடத்துல மாமியாக்காரி மிதிப்பா நல்லா வாங்கட்டும். நம்மள வீட்டு பக்கமே சேர்த்தவே கூடாது. சேர்த்தா மறுபடியும் இங்க வந்து ஆட ஆரம்பிச்சிடும். மாமியாக்காரிக்கிட்டே மிதியை வாங்கிட்டு அங்கேயே கடன் சொல்லணும். சோத்து மாடு என்னைக்குதான் திருந்தம் தெரியலையே. கல்யாணம் வரைக்கும் வாயை மூடிட்டு இருக்கணும். இவன் என்ன ஜோரின்னு இப்படி அலைஞ்சிட்டு கிடந்தா மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? இப்ப மொத பந்தியில போய் உட்கார்ந்தா கடைசி பந்தி வரைக்கும் எழும்ப மாட்டாளே. அவளுக்கு எழும்பவே மனசு வராதே. மாப்பிள்ளை எப்படி சமாளிச்சு எடுத்து இவளை கூட்டிட்டு வர போறாருன்னு தெரியலையே. அம்மா நம்மளுக்கு சோதனையா தான் இருக்கு. செல்லம்மா நிச்சயமே முடிஞ்சு போச்சு. என்ன இந்த சரோஜாவோட அம்மா வரவே இல்ல. என்னாச்சு? எல்லா விசேஷத்துக்கும் ஆளா வருவாவ. இன்னைக்கு என்ன அவிய வரவே இல்ல. ஒருவேளை எழுபதான் வருவாங்களா இல்ல வரவே மாட்டாங்களா தெரியலையே மைனி. நான் சரோஜா கிட்ட கேட்டதுக்கு வருவாவன்னு தான் சொன்னா. ஆனா வரவே இல்லையே. நான் நினைக்கிறேன் வரமாட்டாவன்னு தான் நினைக்கேன். ஏன்? எதுக்கு? என்ன காரணம்? வந்தா நம்ம ஏதாவது கேட்போம்ல, அதுக்கு பயந்து தான் வராம கிடக்காவன்னு நினைக்கேன். ஓஹோ அப்படி இருக்குமோ? ஆமா மைனி, இந்த பிரச்சனை நடந்த பிறகு அவியனை பார்த்து நம்ம என்ன பேசவே இல்லையே. அவிய இந்த பக்கமே வரல. அதனால நம்மளும் அந்த பிரச்சனையை பத்தி இன்னும் கேட்கவே இல்லை. எப்படியே இந்த நிச்சயத்துக்கு வந்தா நம்ம பழசெல்லாம் கிளறுவோம் பேசுவோம்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் வராமலே இருந்துட்டாவன்னு நினைக்கேன். சரி செல்லம்மா, ஒரு நாள் தப்பிக்கலாம், எல்லா நாளும் தப்பிச்சுட்டே இருப்பாவ்ல. இன்னைக்கு வராம இருந்துட்டாவ, கல்யாணத்துக்கு இதே மாதிரி வராம இருந்துருவாவ்ல. அது எப்படி இருக்க முடியும்? வந்துதானே ஆகணும். இல்லனா சித்தி சும்மா விட மாட்டாவ. இப்ப நிச்சயத்துக்கு வராததுக்கே நல்லாதான் கேட்பாவ. கல்யாணத்துக்கு வரலன்னா அவ்வளவுதான். எப்படினாலும் வரதானே செய்வாவ. அன்னைக்கு நம்ம விட்டுற கூடாது செல்லம்மா. அவியலை பார்த்து கேட்டே ஆகணும். என்ன மாதிரி நாடகம் போட்டாவ நம்ம கிட்ட. நகை தாங்க நாங்க எடுத்துட்டு போறோம்னதுக்கு உங்களை நம்பிலாம் தர முடியாதுன்னாவே. இந்த கவரிங்க நம்மள நம்பி தர முடியாதா? அன்னைக்கு இந்த கவரிங் நகைய நம்ம கையில தந்திருந்தா கூட நான் நம்பி இருந்திருப்பேன். ஆனா தர முடியாதுன்னு சொன்னவ பத்தியா அப்பதான் எனக்கு டவுட்டே அதிகமாச்சு. மைனி நம்ம அப்ப கூட நகை எங்கேயோ அடகு கிடக்கு வச்சுட்டா போலதான் நினைச்சோம். கவரிங் நகையை போட்டாவ நம்மளுக்கே தெரியாது. சித்தி சொன்ன பிறகுதான் நம்மளுக்கே இந்த விஷயம் தெரியும். ஆமா செல்லம்மா, நான் கூட அத்தை மேல சந்தேகப்பட்டேன். நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாவளோன்னு நினைச்சேன். ஆனா அத்தை சொன்னதுலாம் 100% உண்மையாதான் இருந்திருக்கு. அது கவரிங் நகை தான். நம்மளுக்கே லேட்டா தானே தெரிஞ்சு. இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேசவே கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லிட்டாவ. இல்லனா நான் இந்த விஷயத்தை சும்மா விட்டுருக்கவே மாட்டேன். பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பேன். ஆமா மைனி, அதனாலதான் நானும் வாய மூடிட்டு இருக்கேன். எங்க அம்மையை எடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. ஏதாவது பேசணும் அவ்வளவுதான். இல்ல செல்லம்மா, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுல்ல, முதலே அவைய உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அப்பெல்லாம் சொல்லாம ரகசியமாவே அத்தட்ட சொல்லியிருக்காவே. ஆசாரியெல்லாம் விட்டு செக் பண்ண விட்டு அப்பயும் சொல்லல. எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்ச பிறகு பூனை மாதிரி அவைய காதல போய் சொல்லியிருக்காவ பாரு.
அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. வீட்ல எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டது நம்ம தானே அவியிட்ட போய் மன்னிப்புலாம் கேட்டோம். அவியெல்லாம் ரொம்ப நல்லவிய மாதிரியும் நம்ம என்னவோ ஏமாத்தின மாதிரி ஆயிப்போச்சு செல்லம்மா. அதை நினைக்க தான் எரிச்சலா இருக்கு. மைனி, என்னாலுமே இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சிட முடியும்? ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாளே நம்ம கண்ணில் மாட்டி தான் ஆகணும். அன்னைக்கு அவியலை சும்மா விட்டுறக்கூடாது. வாசமா பிடிச்சு 4 கேள்வி கேட்டு விட்டுறணும். சரி செல்லம்மா, வா இந்த சரோஜாட்ட போய் எதுக்கு உங்க அம்மா வரலன்னு கேப்போம். சரோஜா கிட்டயா? ஆமா, அவட்ட போய் கேப்போம். அவ என்ன போயெல்லாம் சொல்லியான்னு பாப்போம். இந்த காரணத்துக்காக தான் வரலன்னு நம்மளுக்கே தெரியும். அவட்ட போய் கேப்ப என்ன சொல்லியான்னு பாப்போம். சரி மைனி, வாங்க போலாம். இந்த கிழவி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கு? இத சும்மா விடக்கூடாது. எப்போ வீட்டுக்கு போவோம் எல்லாத்தையும் சொல்லலான்னு தான் இருக்கேன். பேரட்டும், இங்க உள்ள வேலையை முடிச்சிட்டு போனதுக்கு வரதானே இருக்கிறதுக்கு. சரோஜா, என்ன சரோஜா இப்படி கோவப்படியா? சரோஜான்னு தானே கூப்பிட்டோம். ஏனோ யாசனை மாதிரி நாங்க கூப்பிட்டோன்னு என்னங்க? ஏக்கா, அது வந்து வேற ஒரு டென்ஷன்ல இருந்து மாத்திக்கிடுங்க. அதான் நீங்க வந்து கூப்பிட்டோன்னே என்னன்னு கேட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம கூப்பிட்டா என்னன்னு தானே கேட்பாவே, அதானே வழக்கம். வேற என்ன கேட்குது நீங்களே சொல்லுங்க. அதுவும் சரிதான். என்னவோ எங்க மேல கோவமா இருக்கியோன்னு நினைச்சேன். ஏக்கா, சொந்த பந்தத்துக்குள்ள சண்டையில் வரதான் செய்யும், கோவமும் வரதான் செய்யும். அதுக்காக என்னால அதே மனசுல வச்சுட்டு கோவப்பட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படி இருந்தா குடும்பமா ஒண்ணு சேர முடியுமா? ஆமா, அதுவும் சரிதான். நானும் அதனாலதான் எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கேன். ஆமா சரோஜா, உங்க அம்மா வரவே இல்ல. ஏன், என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதனால அவிய நிச்சயத்துக்கு வரல? ஏக்கா, அது வந்து எங்க அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்கிடுங்க. சரோஜா, உங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா? அது வந்து மைனி, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பத்தியலா. நான் சாதாரணமா சொன்னா என்ன கோவமா சொல்லியாம்பிய. அதான் உடம்பு சரியில்லாதது கூட சிரிச்சிட்டே சொல்லியே. என்னாச்சு அவியலுக்கு? திடீர்னு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சு? ஏக்கா, அது உடம்பு சரியில்லாம வர்றது திடீர்னு தானே வரும். எங்க அம்மைக்கும் திடீர்னு தான் வந்திருக்கு. அதான் எப்படி திடீர்னு வந்துச்சுன்னு கேட்க. என்னாச்சு அவியலுக்கு உடம்புக்கு? அது காய்ச்சல்க்கா. எலும்ப முடியாம படுத்து கிடக்கேன்னா நான் நிச்சயம் முடிஞ்ச பிறகு எங்க அம்மைக்கு போய் கஞ்சி வச்சு கொடுக்க போகணும். அதான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா அந்த டென்ஷன்ல தான் உங்ககிட்ட என்னன்னு கேட்டேன். சரி, காய்ச்சல் தானே, அதுக்கு வராம இருக்கணும். ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசியை போட்டு வர வேண்டியதானே? நீங்க சாதாரணமா சொல்லிட்டிய. எங்க அம்மைக்கு வயசாகுது இல்லக்கா, அப்படிலாம் ஊசி போட்டவனே எழுப்பி நடமாட முடியாது. ஊசி போட்டா கொஞ்சம் படுத்து கிடந்தாதான் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியா வரும். அது மட்டும் இல்ல, எங்க அம்மையால எலும்பவே முடியலன்னு சொல்லி படுத்து கிடக்கலாம். அதனாலதாக்கா வரல, இல்லைன்னா வந்திருப்பா. எனக்கு என்னமோ அவிய எல்லார் முகத்திலயும் முழிக்கிறதுக்கு பயந்துட்டு வரலையோன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். என்ன பையன், நீங்க என்ன பேயா பிசாசா? உங்களை பார்த்து பயப்படி இருக்கு? அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. எங்க அம்மா யாரை பார்த்து பயப்படவே மாட்டா. ரொம்ப தைரியசாலி, என்னை விட ரொம்ப தைரியம். அது மட்டும் இல்லாம சூழ்நிலை காரணமா சில பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியதா ஆயிப்போச்சு. அதுக்காக எதுக்கு பயந்துட்டு கிடக்கணும்? எங்க அம்மா சிங்க மாதிரி எதுவா இருந்தாலும் சிங்கிளாவே சந்திப்பா. யாரை பார்த்து பயந்து ஒளிஞ்சு கிடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாங்க. எங்க அம்மா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவா. அப்படியா? கல்யாணத்துக்கு வர சொல்லு. இதே மாதிரி கல்யாணத்துக்கும் காய்ச்சல் மண்டை குத்துன்னு படுத்துக்கிட போறாவே. அவியிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. என்ன பேசணும்? அது உடம்பு சரியில்ல, என்ன ஏதுன்னு கேட்கணும். இப்பதான் எங்க அம்மைக்கு உடம்பு சரியில்லை. கல்யாணத்துக்கு வரும்போது நல்லாதான் இருப்பா. சரி பரவாயில்ல, கல்யாணத்துக்காவது வர சொல்லு. அப்பயே இதே மாதிரி ஏதாவது சொல்லிட்டு படுத்துக்கிட போறாவே. குஷ்பாக்கா, என்ன கல்யாணத்துக்கு காடே குடுக்கலையே, எப்படி வர முடியும்? கார்டு அடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அதை பத்தி பேசிக்கிடுவோம். ஏட்டி மார்மாவளே, என்னத்தே? உங்க அம்மா எதுக்கு இன்னைக்கு வரல? நான் கேட்டதுக்கு வருவான்னு சொல்லிட்டு இருந்தா. ஏத்தே, நானும் உங்களை மாதிரியே வருவான் தான் எதிர்பார்த்து இருந்தேன் தேய். இங்க வந்ததுக்கு பிறகு தான் வரலையேன்ட்டு போன் பண்ணி கேட்டேன்னா எங்க அம்மா உடம்பு சரியில்லை படுத்து கிடக்கமான்னு சொன்னா. அதனால தான் வர முடியல தே, உடம்பு சரியில்லை. நல்ல கதை விடுங்க. இதே மாதிரி கல்யாணத்துக்கு கதை விட்டுட்டு அதுக்கு பிறகு பாத்துக்கிடியே. அவ சம்மந்தி வீடுன்னு ஓடி ஓடி போய் வேலை செய்யா. நம்மளுக்கு வாட்சி சம்மந்தியல் மட்டும்தான் இப்படி இருக்குது. ஏன் வரணும், எதுக்கு வரணும், அந்த ஆள் வீட்டுல படுத்துக்கிட வேண்டியது. வந்து நின்று 4 பேரோட நின்று பேசணும், வாங்கணும், கொண்டாடணும் ஒண்ணு கிடையாது. இல்ல ஒரு 4 கருத்து சொல்றதுக்கு வரது கிடையாது. உடம்புக்கு முடியாம போயிட்டா அந்த ஆளு போய் படுத்துக்கிட்டாவல. நல்ல கதையா தான் இருக்கு. கல்யாணத்துக்கு வராம இருக்கட்டுமே, பாத்துக்கிடியே. கிழவி என்ன பேச்சு பேசிட்டு போகுது? பணம் கொண்டாடுவான்னு தானே எங்க அம்மா எதிர்பார்த்துட்டு இருக்கு. கேட்டா சம்மந்தி வரல, வேலை செய்யலன்னு சொல்லிட்டு போகுது. இங்க என்ன வேலை செய்ய ஆள் இல்லையாக்கும்? இல்ல கதை விடாதான் இதுகிட்ட ஆள் இல்லையா? எங்க அம்மா வந்தோடனே அப்படியே குளிர்ந்த பழக்கம் விட்டுறான். இதை பத்தி எனக்கு தெரியாது, குத்தி குத்தி பேசும். அதுக்கு தானே தேடுது. சரோஜா, அத்தை எதுக்கு இவ்வளவு கோவமா கேட்டுட்டு போறாவே? அது வந்துக்கா, எங்க அம்மையாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வந்தா எங்க அம்மையை விட்டு தூரவே நவள மாட்டாவ, பேசிட்டே இருப்பாவ. 1000 சம்மந்தி வந்தாலும் எங்க அம்மா மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாவ அடிக்கடி. அதனாலதான் கொஞ்சம் கோவமா கேட்டுட்டு போறாவ. வரலையே பேசுறதுக்கு அப்படின்னு வருத்தம். ஓஹோ, அப்படியா? ஆமாக்கா, நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? என்னமதான் சரோஜா. வாரியலக்கா போய் சாப்பிடுவோம். இல்ல சரோஜா, நீ போய் சாப்பிடு, நாங்க பிறகு சாப்பிட்டுக்கிறோம்.
அம்மா வரலங்கிறதுக்காகலாம் கோவப்பட மாட்டாவளே. வேற ஏதாவது காரணம் இருக்குமோ? எனக்கும் அப்படிதான் தோணுது செல்லம்மா. நம்மள மாதிரி எதுவும் கேட்க நினைச்சிருப்பாவளோ? இல்ல இல்ல, வேற என்னமோ இருக்கு. என்ன ஏதுன்னு பெறவச்சி